ஹalleluya, குட் மார்னிங். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளுக்குள் எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர். உம்மை துதித்துக் கொண்டு, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, மெல்லிய சத்தத்தை கேட்டுக்கொண்டு, உம்முடைய சித்தத்திலே கடைசி வரைக்கும் உண்மையாக வாழும்படிக்க உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமாங்க, நீங்க இன்றைக்கு நல்லா இருந்தால் போதாது, இன்றைக்கு பக்தி இருந்தால் போதாது, இன்றைக்கு மிகவும் தேவன் மீது விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்காக எதையோ செய்கிறேன் என்று சந்தோஷப்பட்டால் போதாது. கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மரண பரியந்தம் உண்மையா இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை நாம் கவனிக்கும் போது இன்றைக்கு ஆசா என்கிற ராஜாவினிடம் இருக்கிறோம். இந்த ராஜாவை குறித்து தியானிப்போம். ஒரு முறை 2 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அபியா மரித்து போனான். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அபியாவுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய ஆசா ராஜாவானான். இந்த ஆசா ராஜாவான உடனே அந்த ரெகபெயாமை போல, அந்த அபியா போல இல்லாமல் தன்னுடைய தாத்தா, அதாவது தாவீதை போல தேவனை நேசித்து அங்கே இருந்த அந்நிய தேவர்களின் பலிபீடத்தை இடித்து தேவனை தேடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்துக் கொண்டு தேவனிடத்தில் பயபக்தியோடு தேசத்தை பக்தியிலே வழிநடத்துவதற்கு ஆசைப்பட்டார். தேவனை தேடினார். எப்பொழுதும் இந்த யூதா ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் போர் இருந்து கொண்டிருக்கும். அந்த யுத்தங்களிலே இன்னொரு முறை இஸ்ரவேல் ராஜா தன் மீது யுத்தத்துக்கு வந்தபோது அவர்கள் 10 கோத்திர மக்கள், இவர்கள் 2 கோத்திரங்கள் குறைவு. ஆகவே இவன் என்ன செய்தான்? எவ்வளவோ பெரிய சேனையோடு தன்னிடத்துக்கு யுத்தத்துக்கு வருகிற ராஜாவுக்கு எதிராக ஒரு சிறிய சேனையை வைத்து போராடுவது முடியாது என்று உணர்ந்து ஆசா தேவனை தேடினாருங்க. பாருங்க, நமக்கு சக்திக்கு மிஞ்சிய போராட்டங்கள் வரும்போது, பலன் இல்லாத நிலைமையில் இருக்கும்போது, நம்முடைய சத்ரு நம்மை விட மிக பெரியவனாய் நம் மீது எழும்பி வருகிறான் என்று உணரும்போது, யுக்திகளும் தந்திரங்களும் அல்ல, கர்த்தரை தேடுவது நாம் கற்றுக்கொண்டால் அற்புதமான வெற்றியை பார்ப்போம். முக்கியமாய் நான் சொல்லுகிறேன், ஜெபிப்பது, ஜெபம் செய்வது. இந்த ஆசா ஜெபித்தார். எவ்வளவு அருமையான ஜெபம் இருக்கிறதுங்க. இந்த ஜெபத்தை ஒருமுறை வாசிக்கிறோம் பாருங்க. 14ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே என் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபம் செய்தான். ஹல்லேலூயா. பலனற்றவனுக்கு பலத்தை கொடுக்க உம்மை தவிர யார் இருக்கிறார் எங்களுக்கு? எவ்வளவு பெரிய தேவனுங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை உண்டானது இந்த ஆசாவுக்கு. எவ்வளவு தைரியம், எவ்வளவு விசுவாசம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்
எங்களுக்கு நீரே துணை நிற்க வேண்டும். உம்மை சார்ந்திருக்கும் போது எங்களுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் இந்த சேனையை எதிர்க்கும்படியாக நாங்கள் செல்லுகிறோம் என்று செபித்த போது தேவன் அற்புதமாக ஆசாவுக்கு வெற்றியை தந்தார். ராஜ்யத்திலே ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஒரு அமைதி, நிம்மதி, யுத்தங்கள் இல்லாமலும் சத்துரு தோற்கடிக்கப்பட்டு ஓடி போனதினால் நிம்மதியாக இவர்கள் வாழ முடிந்தது. 35 வருஷங்கள் 35 வருஷங்கள் தேசத்திலே அமைதி இருந்தது, யுத்தங்கள் இல்லை. இதற்குள்ளே ஆசா நல்லபடியாய் ஸ்திரப்பட்டான், பெயர் புகழ் சம்பாதித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படும். எல்லாம் கிடைத்த பிறகு நம்மில் அநேகரை போலவே அன்றைக்கு இந்த ஆசாவும் கூட 36ஆம் வருஷத்திலே தன்னுடைய பக்தியிலே தேவனை சார்ந்து கொள்வதை விட தன்னிடத்தில் இருக்கிற பணத்தின் மீது, அவனிடத்தில் உள்ள சக்தியின் மீது, தனக்கு இருந்த உதவி செய்கிறவர்கள் மீது சார்ந்து கொண்டு மனிதரை ஆதாரப்படுத்திக் கொண்டான். மனுஷர் என்ன செய்ய முடியும் என்று ஒரு காலத்தில் ஜெபித்த மனிதனே இன்னொரு முறை 35 வருஷங்கள் முடிந்து 36ஆம் வருஷத்திலே அந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷா யுத்தத்துக்கு வந்தபோது இன்னொரு முறை முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை விட்டுவிட்டு இன்னொரு முறை தன்னை தான் தாழ்த்திக் கொண்டு தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்வதற்கு பதில் அவன் தேவனை தேடுவதற்கு பதிலாக சீரியா ராஜாவை தேடி சென்றான். சீரியா ராஜாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளும்படிக்கு தேவாலயத்தில் இருந்த விலையுயர்ந்த சாலமோன் சம்பாதித்த தங்கம், என்னென்ன ஆயுதங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அவனுக்கு லஞ்சமாய் தந்து அவர்களுக்கு அதை கொடுப்பேன் என்று உடன்படிக்கை செய்து, நீயோ அந்த இஸ்ரவேல் ராஜா எங்கள் மீது வராதபடிக்கு நீ அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி சிரியா ராஜாவை அழைக்கிறார்கள். என்னங்க, நாமும் இப்படிதான், நாமும் இவ்வளவுதான். பணத்தால் எதையும் கொள்ள முடியும் நினைக்கிறோம், பணத்தால் எதையும் செய்ய முடியும் நினைக்கிறோம், பணத்தால் மனிதரையே வாங்கி விடலாம் இல்ல, பணத்தினால் வெற்றி பெற முயற்சிக்கிறோம் ஆண்டவரை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு. யுத்தம் செய்து போராடி ஜெயிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னால் குறுக்கு வழிகளிலே, பக்க வழியில எதையோ சாதிக்கலாம் என்று நினைக்கிறோம். பாருங்க, உங்க பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு அந்த பிள்ளைகளின் ப்ரமோஷனுக்காக தவறான வழியில பொய்யான சர்டிபிகேட்டுகளோடு, தவறான மார்க்குகளோடு, என்னங்க அவர்களுக்கா எப்படியாவது ஒரு சீட் வாங்குவோம், அவர்களை உயர்த்தி விடுவோம் நினைக்கிறாங்க. இன்றைக்கு படிப்பின் மையம் எவ்வளவு வியாபார நிலைக்கு சென்று விட்டது என்றால் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயத்திலும் எங்கு பார்த்தாலும் சரி லஞ்சம் அதிகமா இருக்கிறது, மோசம். உத்தமமாய் கடினமாய் உழைக்கிறவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் குறுக்கு வழிகளிலே மனுஷராலே உயர்த்தப்படுகிறவர்கள் திடீரென்று உயர்ந்த நிலைக்கு செல்வார்களோ என்னமோ, ஆனால் எவ்வளவு திடீரென்று எழும்பினார்களோ அவ்வளவு சீக்கிரமாய் விழுந்து விடுவார்கள். மனுஷரை நம்புவதை பார்க்கிடும் கர்த்தரை சார்ந்திருப்பதே நலம். எவ்வளவு அருமையான உத்தியோகத்துக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய ஆசா இப்படி பின்வாங்கி போனானோ பார்த்தால், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒரு நிலைக்கு சென்றடையும் போது தேவனை மறந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது என்று, கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகள் இல்லாத போது நாம் சோதனைக்கு ஆளாவோம் என்ற விஷயம் உணர்ந்து உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொன்ன தாவீதைப் போல தேவனுக்குள்ளே மகிழுவோம். எப்படியோ ஒரு வழியா இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. ஆனால் அது தேவனுக்கு அது துக்கத்தை உண்டாக்கியது, வேதனைப்படுத்தியது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பினார். அனானி எனும் தீர்க்கதரிசி அனுப்பி, இங்கே 7ஆம் வசனம் 16ஆம் அதிகாரத்திலே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம்,
நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூப்பியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? ஆனாலும் நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடியினால், அவரை நம்பாதபடினாலே அவர் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. நீ தவறு செய்தாய் என்று சொல்லி அனானி என்னும் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த போது, தவறு செய்வது எல்லாருக்கும் சகஜங்க. தவறுகள் செய்வது என்பது சர்வசாதாரணம். வழி தவறுவது நடக்கும் அது. ஆனால் தேவன் நடத்துகிற நபர், தேவனால் கடிந்து கொள்ளப்படுகிறவன் பாக்கியவான். தேவன் தாம் ஏற்றுக்கொள்கிறவனை கண்டிக்கிறார். அவர் இன்னும் ஆசாவை நேசித்து தன் தீர்க்கதரிசியை கொண்டு அவனை எச்சரிக்கிறார். நீ செய்தது தவறு செய்து விட்டாய். நீ சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டாய். என்னை நம்புவதை விட்டுவிட்டு என்னங்க, நீ தேவனாகிய கர்த்தரை நம்பாமல் சீரியாவின் ராஜாவை நம்பினாய். தவறாயிடுச்சு ஐயா என்று மனஸ்தாபப்பட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் தன் தவறை எடுத்து காண்பித்த அந்த தீர்க்கதரிசியை என்ன செய்தான் என்று பாருங்க. 10ஆம் வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி அப்படியாக சொன்னதின் நிமித்தம் ஆசா அவன் மீது சினங்கொண்டு கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். கடிந்து கொள்கிறவர்களை, நாம் தவறை கண்டிக்கிறவர்களை நாம் சத்துருக்களாய் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம் போவோங்க. தேவன் தம்முடைய ஊழியனை கொண்டு கண்டிக்கும் போது அவன் மீது கோபம் கொண்டானாம். நீ யாரடா என்னை கண்டிக்க? எனக்கு சொல்ல, நான் மகாராஜா, நான் பெரிய ராஜா, நான் எனக்கு தெரியும் ராஜ்யத்தின் விஷயம் என்பது போல் அவனை காவலறையில ஜெயில போட்டு விட்டான். என்னங்க, உங்களை கண்டிக்கிறவர்களை நீங்க எதிர்ப்பீர்களா? உங்களை கண்டிக்கிறவர்கள் மீது பகை வைத்துக் கொள்கிறீங்களா? உங்களை கண்டித்து திருத்துகிறவர்களை பார்த்து நீங்கள் அசந்து கொள்கிறீங்களா? கோபம் கொள்ளுகிறீங்களா? மனஸ்தாபப்படுங்கள். சீர்படுத்துவதை நீ அருவருக்கிறாயே என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் தரித்திரனாகி விடுவான், வழி விலகி போவான். பாவம் ஆசா அவ்வளவா தேவனுக்காக வாழ்ந்தான். அரசாண்டான் 35 வருடங்கள் நன்றாகத்தான் இருந்தான். 36ஆம் வருஷத்தில் இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு ஆனாலும் கூட தேவன் அவனை நேசித்து அவனை எச்சரித்தால், அவன் அனானியை சிறையில் அடைத்து அந்த கடிந்துகளை எடுத்துக்கொண்டு திருத்திக் கொள்ளவில்லை. ஆகவே தேவன் அவனை அடித்தார் என்று எழுதியிருக்கிறது. என்னவாம் இந்த வியாதி? 12ஆம் வசனத்துல ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. எங்கு பிறந்ததாம் இந்த வியாதி? பாதங்களிலே இந்த வியாதி. பாதங்களிலே புண்கள், பாதங்களிலே காயங்கள், பாதத்திலிருந்து சீடும் ரத்தமும் கசிகிறது. என்ன ஆகும் இப்போது சொல்லுங்க? முகம் நன்றாய்த்தான் இருக்கிறது, அவயவங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறது. பாதங்கள் என்றால் அடி வைப்போம் பாருங்கள். அந்த பாதத்திலே புண்கள் வந்தால் அவன் எப்படி நடக்க முடியும்? ராஜ நடை நடக்க முடியுமா? எந்நேரமும் யாராவது ஒருவர் அவனை சுமந்து கொண்டு போக வேண்டும். உன்னை சுமக்கிறவர் நான் இருந்தால் நீ மனிதரை சார்ந்து கொண்டபடியால் உன்னை மனிதர்களே சுமந்து கொண்டு இருப்பார்கள் என்பது போல கால்களில் வியாதி கண்டு மிகவும் வேதனைப்பட்டானாம். இதென்ன வலியோ, இதென்ன நோவோ? அவ்வளவு வலியிலாவது வலி வேதனையில ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி உம்மை விட்டு மனிதரை சார்ந்து கொண்டு நஷ்டம் போனேன் என்று மனம் திரும்பி இருந்தா சுகம் கொடுத்திருந்திருப்பாருங்க ஆண்டவர். பாருங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது கூட அவைகளுக்கு காரணம் என்ன என்று அறிந்து மனம் திரும்ப மாட்டீர்களா? என்னை ஏன் இப்படி பாடுபடுத்துகிறீர் என்ற அந்த நேரத்திலும் கூட தேவனை எதிர்ப்பீர்களா? என்ன, என்னிடத்துல பணம் இருக்கிறது, என்னிடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க என்று டாக்டர்ஸை நம்புவீர்களா? ஒரு மனிதனுங்க ஒரு முறை தேவனை விட்டு விட்டானால் அவன் மனிதனுக்கு பின்னால் மனிதனை சார்ந்து கொண்டே போவான். அவ்வளவு வேதனையில கூட என்ன செய்தான் என்று பாருங்கள்.
அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல வைத்தியர்களையே தேடினான். மருத்துவர்களையே தேடினானாம். பரம வைத்தியரை விட்டுவிட்டு மனிதர்களை, ராஜாக்களை, அந்நிய ராஜாக்களை பிடித்துக் கொள்ளுகிறாய், தேவனை பிடித்துக் கொள்வதை விட்டுவிட்டு. இன்றைக்கு ஒரு நல்ல பாடம் நம்ம ஆசாவனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிறோம். நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினால், நாம தேவனிடத்துல பயபக்தியோடு இருந்தால், தேவன் நியாய பிரமாணத்தை நேசித்தால், வார்த்தைக்கு வசனத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்தால் விருத்தி அடைவோம். நம் சத்துருக்கள் அனைவரையும் தேவன் நாம் ஜெயிக்கும்படியா சக்தியை தருவார். பலன் இல்லாதவனுக்கு பலன் தருகிறவர். அவர் நமக்கு உதவி செய்பவர். ஆனால் ஒரு முறை நம் இருதயம் தேவனை விட்டு விலகி போனால், தேவனிடத்திலிருந்து நம் இருதயம் விலகி மனுஷரிடத்தில் சென்றதானால், பொருட்கள் மீது சென்றால், பணத்தின் மீது சென்றால், வைத்தியர்கள் மீது சென்றால், எவ்வளவு மோசமான நிலைக்கு போவோமோ இந்த ஆசா வாழ்க்கையில பார்க்கிறோம். அவ்வளவு வேதனையில கூட மருத்துவர்களை தேடினானே தவிர தேவனை நோக்கி திரும்பவில்லை. பாருங்க 13ஆம் வசனத்தில், 41ஆம் வருஷத்துல அவன் மரித்து விட்டான். அப்படி என்றால் 2 years, 39ஆம் வருஷத்துல அவனுக்கு கால்களில் வியாதி வந்தது. 41ஆம் வருஷம் வரைக்கும் அந்த வலியோடு அவன் வேதனைப்பட்டானே தவிர அந்த புண்களோடு தேவனை தேடவே இல்லை. சாகும் வரைக்கும் ஆண்டவரை நம்பவே இல்லை. ஐயோ, எவ்வளவு பயங்கரம்! இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு காலத்தில் பக்தர்களா இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் தேவனுக்காக பயன்படுகிற தேவ ஊழியரா இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் தேவாலயத்தில் உதவி செய்திருக்கலாம், தேவாலயத்தில் மிகுந்த ஆசையோடு தாராளமாய் நீங்கள் காணிக்கைகளை தந்து உதவி செய்து கொண்டு எல்லா விஷயத்திலும் முழங்கால் படியிட்டு செபித்து வசனத்தை வாசித்து தியானித்து வாஞ்சையோடு இருந்திருக்கலாம். அதனால்தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வந்தது, ஆஸ்திகளும் பிள்ளைகளும் குடும்பமும் வந்தது, எல்லா நன்மைகளும் பெற்ற பிறகு பெரியவர்களோடு உங்களுக்கு அறிமுகமானது. அவர்கள் உதவியை நாடுகிறீர்கள். அல்லது இவ்வளவு ஆளாக்கின கர்த்தருடைய உதவியை தேடாமல் இருக்கிறீங்க. மனுஷனுடைய உதவி வீணானது, மருத்துவர்களின் உதவி வீணானது. தேவனுடைய உதவி இல்லாமல் எந்த வைத்தியரும் நமக்கு எந்த வைத்தியமும் செய்ய முடியாது. சுகப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. இன்றைக்கு மனம் திரும்புவோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உடல்நல பிரச்சனைகள், நம் குடும்பத்தில் உண்டாகும் போராட்டங்கள், நமக்கு வரும் தோல்விகளுக்கு காரணம் நாம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருந்ததாலே என்று உணர்ந்து இன்றையிலிருந்து எப்படி ஆசா அந்த சத்ருவின் சேனை பலமுள்ளது என்று அறிந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, பலனற்றவர்களுக்கு பலன் தருகிற ஆண்டவரே, உம்மை போன்ற வேறு யார் இருக்கிறார்கள்? உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உம் நாமத்தில் தான் எங்களுக்கு முன்னுக்கு போக முடியும் என்று ஜெபித்து அனுதினமும் தேவ கிருபையில மரண பரியந்தம் உண்மையாக இருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோமப்பா. இப்பொழுதைக்கு எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ விதங்களிலே நஷ்டம் அடைந்திருக்கிறோம். நாங்கள் என்னவா இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபையினாலே என்பதை மறந்து, கஷ்டத்தில் இருந்த போது நீர் விருத்தி அடைய செய்தீர், பாடுகளிலிருந்து எங்களை விடுவித்தீர், சோதனையில் எங்களுக்கு ஜெயம் தந்தீர், உம்முடைய பாதத்தை பிடித்திருந்தவரை எங்களை பாதுகாத்தீரப்பா. நாங்கள் உம்மை விட்டு விட்டு இந்த உலகத்தை சார்ந்து கொண்டு அடுத்த நொடி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை சார்ந்து கொண்டோமே. எங்கள் அதிகாரத்தின் மீது, எங்களுடைய ஞானம் பலத்தின் மீது ஆதாரப்பட்டு உம்மை புறக்கணிக்கும் போது நஷ்டம் அடைகிறோம் என்ற விஷயத்தை உணர்ந்து, வசனத்தின் மூலம் நாங்கள் எச்சரிக்கப்படும் போது, உம்முடைய ஊழியக்காரர் மூலம் கடிந்து கொள்ளப்படும் போது, எங்கள் நிலைமையை நாங்கள் உணர்ந்து மனம் திரும்புவதற்கு ஆசாவை போன்ற தரம் தாழ்ந்த நிலைக்கு பின்வாங்காமல் சுகம் பெற்று நன்மை அடைந்து மரணம் பரியந்த உண்மையாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்கள் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து இந்த நிகழ்ச்சி பாக்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் உங்க பெயரும் ஊரும் பதிவிட மறக்காதீங்க. உங்களுக்காக இவ்வளவு பிரயாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம்.
தேவன் தருகிற வார்த்தைகளின் கருத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். இந்த ராஜாக்களின் வரலாறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எத்தனையோ எச்சரிப்புகளையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறதாகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.